அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வென்ஸ்டே ஈவினிங். வீக்லி ஒன்ஸ் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுடுவோம். அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பார்க்கறதுக்கு டஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும், கை வச்சு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சோப்பாய் பட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு நார்மல் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வேலை செய்யும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்கும்போது அந்த இடம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த இடத்துல இருக்க பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிச்சனில் நிற்கும் போது பார்க்க க்ளீனாக இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ நேரம் வேணால் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் வச்சு இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வச்சுட்டேன். ஸ்டாண்ட்ஸு ஷீட்ஸ் எல்லாம் காயறதுக்குள்ளே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃபேன் போட்டு காய வச்சுட்டேன். ஃபைனலாக எல்லாமே க்ளீன் பண்ணதும் கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வெசல்ஸ் க்ளீனிங் எல்லாம் பண்ணும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி பேஸ்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆனாலும் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டா அது அப்படியே போய்டும். நாங்கள் ஒட்டியிருக்க ஸ்டிக்கரும் கிச்சனில் இருக்க டைல்ஸும் ஓரளவுக்கு சிங்க் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.